ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 5.1ல் செகண்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கொடுத்துட்டு நம்மளை ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. என்ன ஏவோட வேல்யூ 10, டியோட வேல்யூ 10. சரிங்களா, நம்மளை ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் தேவை. ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ்னால் நம்ம A1, A2, A3, A4. A1 நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏ தான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ தான் அந்த சீரீஸில் ஃபஸ்ட் இருக்கிறதா ஃபஸ்ட்டு டேர்ம். ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ தான் ஏ அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்போ A1ஓட வேல்யூ தானே ஏ. அப்போ A1ஓட வேல்யூ என்ன தான் 10 அப்படின்னு நம்ம பண்ணிடலாம். அடுத்து A2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போங்க. ஏவோட வேல்யூ என்ன 10. இங்கே பாருங்கள், இதோட சஃபிக்ஸில் என்ன இருக்குது A2. அப்போ என்னோட வேல்யூ என்ன 2 minus 1. டியோட வேல்யூ 10. சரிங்களா, 10 ப்ளஸ் 2 minus 1 1 டைம் 10. 10 ப்ளஸ் 10. A2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 20. சரிங்களா, அடுத்து A3யோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். A3ங்கிறது திருப்பி இதே ஃபார்முலா போங்க. ஏவோட வேல்யூ என்ன 10 ப்ளஸ் என். என்னோட வேல்யூ என்ன, இப்போது நம்ம A3 கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. அப்போ என்னோட வேல்யூ 3 minus 1 10. 3 minus 1 2 டைம்ஸ் 10. 2 டைம் 10ங்கிறது 20. 10 ப்ளஸ் 20ங்கிறது 30. அப்போ A3யோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 30. அடுத்து A4, ஏன்னா 4 டேர்ம்ஸ் கேட்டாங்க இல்லையா. திருப்பி இதே ஃபார்முலா தான். ஏவோட வேல்யூ 10, என் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்னோட வேல்யூ என்ன 4. டியோட வேல்யூ 10. 4 minus 1 3 டைம்ஸ் 10 ப்ளஸ் 10 ப்ளஸ் 3 டைம்ஸ் 10ங்கிறது 30 40. அப்போ நீங்கள் ஒரு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா. எழுதுங்க 10 20 30 40. புரியுங்களா, நம்மளை ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கேட்டாங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இப்போ அதிலே செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ -2, டியோட வேல்யூ 0. சரிங்களா, அப்போது டியோட வேல்யூ 0 இது மேலே 1 மார்க்கில் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் போடலாம். 1 மார்க்கில் வந்தால் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். இது வந்து 2 மார்க்கில் கொடுத்தாங்கன்னா ஸ்டெப்ஸுக்காக நான் போட்டுட்ருக்கேன். புரியுதுங்களா. இப்போ ஏவோட வேல்யூ -2, டியோட வேல்யூ 0. திருப்பி அகெயின் அந்த ஃபார்முலா ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. சரிங்களா, ஏவோட வேல்யூ என்ன, இப்போ A1ஓட வேல்யூ நான் கண்டுபிடிட்டு என்ன சொல்லலாம் -2. ஏன்னா A1ஓட வேல்யூவும் ஏவோட வேல்யூ ஒன்று தான். சரிங்களா, இதில் எல்லாமே பாருங்கள் என்ன வருதுன்ட்டு. இப்போ A2 எடுத்திங்கனாலும் என்னன்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏவோட வேல்யூ என்ன -2, என்னோட வேல்யூ 2 minus 1, டியோட வேல்யூ என்ன 0. 0 இன்ட்டு எனிதிங் 0 இல்லையா. அப்போ இது என்ன ஆகிடும், எனக்கு -2 ப்ளஸ் 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் -2. A2ஓட வேல்யூ என்னது -2. புரியுதுங்களா. A2 கண்டுபிடிச்சாலே சரி, A3 A4 நீங்கள் எது கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு என்ன தான் வரும் -2 தான் வரும். காரணம் என்ன, காமன் டிஃப்ரென்ஸ் என்னது 0. நீங்கள் 0வால் ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு சீரீஸ் எப்படி தான் வரப்போகுது பாருங்கள். ஃபஸ்ட் டேர்ம் -2, செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். இது கூட இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது ஒன்று ஆட் ஆகும் இல்லை சப்ராக்ட் ஆகும். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கூட சப்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும் சீரீஸு அதுதான் வரும். புரியுதுங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கிடச்சிருச்சு. சரியா, இப்போ தேர்ட் சம் பாருங்கள். ஏவோட வேல்யூ 4, டியோட வேல்யூ -3. ஃபார்முலா எழுதுங்க. ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. A1 ஏ வேல்யூ ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அப்போ A1ஓட வேல்யூ 4ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து A2, ஏவோட வேல்யூ என்ன 4ஆ, என்னோட வேல்யூ என்ன 2, டியோட வேல்யூ -3. 4 2 minus 1 1 1 into -3 -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 -3யோட வேல்யூ என்ன 1. அப்போ A2ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 1ன்னு கிடச்சிருக்கு இல்லைங்களா. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், A3யோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். ஏவோட வேல்யூ என்ன 4, என்னுக்கு பதிலாக 3 minus 1, டியோட வேல்யூ -3. புரியுதுங்களா. 4 3 minus 1 2 -3. 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 3s are 6. 4 minus 6ஓட வேல்யூ -2. A3யோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு -2. அடுத்தது A4 கண்டுபிடிக்கணுமா. A4ஓட வேல்யூ திருப்பி பாருங்கள். ஏ என்ன அதே 4 தான், எல்லாமே சேஞ்ச் ஆகாது. என்னோட வேல்யூ மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இது எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். டியோட வேல்யூ -3. சரிங்களா. 4 minus 1 3 3 into
நல்லா கவனிங்க, சிம்பிளோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 3 சார் 9, 4 மைனஸ் 9 என்ன -5. அப்போது நம்மளுக்கு கிடச்சிருச்சா 1 2 3 4 டேர்ம் கிடச்சிருச்சா. ஃபஸ்ட் டேர்ம் என்ன 4, செகண்ட் டேர்ம் 1 -2 -5. நம்ம கேட்டது 4 டேர்ம்ஸு, நம்ம 4 டேர்ம்ஸ் என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் சம் பாருங்கள். ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ என்ன -1, டியோட வேல்யூ என்ன 1/2. புரியுதுங்களா? இப்போது நம்மளுக்கு அதே ஃபார்முலா தான். ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. A1ங்கிறது -1. சரிங்களா? அப்போ A2, ஏயோட வேல்யூ -1, என்னோட வேல்யூ 2 -1, டியோட வேல்யூ பாருங்கள் 1/2. -1 2 -1 என்ன 1, 1 இன்ட்டு 1/2 1/2. சரிங்களா? இப்போ இது ஒரு ஹோல் நம்பரையும் நான் ஃப்ராக்ஷனையும் நாங்கள் ஆட் பண்ண எப்படி ஆட் பண்ணுவீங்க, க்ராஸ் பண்ணுங்கள். -2 + 1/2ன்னு எழுதாமா. -2 + 1ங்கிறது என்னது -1/2. அப்போ A2ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு -1/2ன்னு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம A3 போடலாமா. பாருங்கள், A3 ஏயோட வேல்யூ என்ன -1 ப்ளஸ் என்னோட வேல்யூ 3 -1, டியோட வேல்யூ 1/2. -1 + 3 -1 2 இன்ட்டு 1/2. பாருங்கள், இது இன்னும் மல்டிப்ளைல இருக்குது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் சேம் டேபிளில் போகிறதுனால கேன்சல் பண்ணிட்டேன். -1 + 1 0. அப்போ A3யோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு 0. புரியுதுங்களா? இப்போ A3யோட வேல்யூ 0. அடுத்தது பாருங்கள், A4 கண்டுபிடிங்க. ஏயோட வேல்யூ, என்னோட வேல்யூ என்ன 4 -1, டியோட வேல்யூ 1/2 இல்லையா. அப்போது -1 4 -1 3 இன்ட்டு 1/2 என்ன 3/2. திருப்பி அகெயின் கிராஸ் பண்ணுங்கள். -2 கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் -2 + 3/2. ஓகேவா? அப்போ A4ஓட வேல்யூ என்ன கிடைக்குது -2 + 3 என்ன 1/2 இல்லையா. அப்போ A4ஓட வேல்யூ 1/2. சரிங்களா? அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் என்ன நமக்கு கிடச்சிருக்கு -1 -1/2 0 + 1/2. இதுதான் நம்மளுக்கு இந்த சம்முக்கில் கிடச்ச சீரீஸ். இது மாதிரி தான் சம் போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். இது சம் பாருங்கள், பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ -1.25, டியோட வேல்யூ -0.25. ஃபார்முலா என்ன ஏஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் -1 இன்ட்டு டி. நீங்கள் A1ஓட வேல்யூ -1.25ன்னு பார்த்தோன்னே நம்மளால் என்ன பண்ண முடியும் எழுத முடியும். A1ஓட வேல்யூ தெரியுது. அடுத்து A2 கண்டுபிடிங்க. ஏயோட வேல்யூ என்ன -1.25, என்னோட வேல்யூ 2, டியோட வேல்யூ -0.25. -1.25 + 2 -1 1, 1 இன்ட்டு -0.25 -0.25 -1.25 -0.25 மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போது 1.50 இல்லையா. A2ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது 1.50. அடுத்தது A3யோட வேல்யூ அகெயின் இப்படி பண்ணிங்க. என்னுக்கு பதிலாக என்ன பண்ணோம் 3 -1, டியோட வேல்யூ -0.25 -1.25 3 -1 2 இன்ட்டு -0.25 -0.50 ஆட் பண்ணிங்கன்னா -1.75. A3யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது -1.75. அடுத்து A4 -1.25 4 -1, டியோட வேல்யூ -0.25 -1.25 4 -1 என்ன 3 -0.25 -1.25 -0.75 -1.25 ப்ளஸ் இன்ட்டு -0.75 ஆட் பண்ணிங்கன்னா -2.0 இல்லையா. நம்மளுக்கு 4 சீரீஸ் கிடச்சி 4 வேல்யூ கிடச்சிருச்சு. -1.25 -1.50 -1.75 -2.0 நம்மளுக்கு கிடச்ச 4 டேர்ம்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ. Don't forget to like, share and subscribe to our YouTube channel Aarthi Academy for amazing content.